திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 473 திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 90. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவாமென்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படீரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமோ நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்றோலம் நீடினும் உணராய் உணராய்கான் ஏலக்கொள்ளலி பரிசேலோர் எம்பாவாய். அநாதி மூலமல திரோத பிரேரக ஆதிசக்தியே கேளுங்கள். விஷ்ணு பிரம்மன் இருவரும் திருவடியினது அடிமுடி தத்போதத்தால் தேடியும் அளவு காணாத ஞான அக்னிமலை வடிவான சுவாமியை நாம் அனைவோரான மாயாமல சக்திகளால் தெரிந்தது போல பேசும் பொய்ப்பொருளுடைய பாலும் தேனும் ஊறும் வாயை உடைத்தான வஞ்சப்பெண் வாழ்க்கையால் வாழலுற்றவளே, உனது மயக்க கபாடம் திறந்து அருள்வாய் என்று பக்குவ சக்தி கூற, அதற்கு விடையாக அப்பொருள் ஆகாசமோ பூமியோ மற்றும் உம்பராலும் அளவிடப்படான் என்று அச்சக்தி கூற, கேளுங்கள் தாயே, நம் பொருட்டு வடிவு கொண்டு எழுந்தருளி அடிமைப்படுத்தி நமது குற்றமெல்லாம் குணமாகச் செய்து உண்மை அருளும் பரமசிவனே என்று ஓலமிட்டு அழைத்ததை காண்க என்று இத்திருப்பாடல் அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 6. இது திருவருள் இன்ப சக்தி திருவாய் மலர்வதான திருப்பாடல். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலுமே நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்கொன் வாய் திறவாய் ஊனே ஒருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். தமோமயமான மூலமல இன்ப சக்தியை நோக்கி திரோதான பக்குவ சக்திகள் அனைவரும் கூடி கூறுவதாவது: பெருமையிற் சிறந்த தாயே, அநாதியே எங்களை ஓர் மொழி உண்மையால் பரவெளியில் பிரவேசிக்கச் செய்வேன் என்றனையே. சொன்ன மொழி தவறினால் அதனால் வெட்கமடையாது எத்திசை சென்றருளினாய், இன்னும் திருவருள் உதயமாகவில்லையோ என்று கேட்க, அதற்கு மறுமொழி வருகின்றது: நீங்கள் கூறுவதான நாதன் ஆகாயமோ பூமியோ அவற்றில் உள்ளோரோ மற்றோரோ எவராலும் அறிதற்கு அரியவன் ஆனதால் பரிபாக காலத்தில் தானே எழுந்தருளி பேரன்பான கருணை அளித்து அடிமையாக கொண்டு அருளுவான் என்று பதில் கூறவே, அப்படி அனுக்கிரகம் செய்வான். ஆனாலும் தாயே, நீ எங்களுக்காக திருவடி நாமம் அருளி துதித்து திருவாய் மலரமாட்டாயோ? அவை கொண்டு ஊன் உயிர் கரையும்படி நாங்களும் துதிப்போம் அல்லவா? இப்படி இருப்பது உனக்கே தகுமா? எமக்கும் ஏனோர்க்கும் உயிர் பிரேரகனான நாதனை துதிப்பதே அனுபூதி ஞான அன்பு பாவாய். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 7. இது பர இன்பத் தெருள் சக்தி அருள்வதான திருப்பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோங் கேள் வெவ்வேறா இன்னன் துயிலுதியோ வன்னெஞ்சப் பேதையர்பால் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். சிவானந்தம் விளைப்பதான மூலமல இன்பத் தெருள் சக்தியான தாயே கேள் என வெளியே நின்ற திரோதான சக்திகள் கூறும் இவ்வறையில் வெளிப்படாமையால் உன்னுடைய அனுபூதியில் சிறிதாக திருவடியை நினைவுறுதலோ அநேகவித தேவர்களாலும்
நினைவான தத்போதத்தால் கிட்ட ஒண்ணாது ஏக பரபிரம்ம சொரூபனான தேவன் எல்லா பெருமைகளுக்கும் மேலான சிறப்புள்ளவன். அவனது திருநாம பரிகல பரிச்சின்ன ஓசை திருச்செவி கேட்கவும் நமது உயிர் பொருள் சிவன் என்றே திருவாய் மலர்ந்து அருளாய். அது என்ன நிமித்தம்? அக்னி சேர்ந்த மெழுகு உருகுவதைப் போல உருகி அன்பினால் எனது உயிர் சத்திய போதன் ஆன்ம நாயகன் அமிர்த வடிவானவன் அவனது திருப்புகழை இப்போது துதித்ததுமன்றி முன்னமே பல பிரகாரமாக துதித்தோமே. அவற்றுள் யாதும் திருச்செவி புகாது உள்ளம் நெகிழா வண்ணம் இன்னமும் அனந்தலோ அறிவில்லாத வன்மை மனமுடையாரைப் போல இருந்தால் இவை எவ்வகை நிஷ்டை என்று உண்மை கொள்வோம் ஞானப் பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 8. இது திருள் சக்தி அருளிய பின் அருள் சக்தி அருள்வதான திருப்பாடல். கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப வியம்பவெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திரோதான சக்திகள் திருவருள் சக்தியை நோக்கி மலசக்தி பரிபாகமுற அருள்வதான குடிலையிலே நின்று பிரபஞ்ச உற்பத்தியாகின்ற இன்பத் தொடர்ச்சிக்காக நாதமான பிரணவ கோழி கூவுகின்றதே, அதிலிருந்து பிரேரகாண்ட சுத்தமாயை பக்ஷி ஆரவாரிக்கின்றதே, ஏழிசையான சங்கான அஜபாவாக்கு தோன்றி சப்தம் தொனிக்கின்றதே, மந்திர மந்திரீஸ்வரர்கள் அதிஷ்டான சப்தம் கேட்கின்றதே, அதனின்று அசுத்தமாயையும் அதனின்று மகாமேரு துருவம் நவக்கிரகம் முதலான அண்ட கோச நானாவித நாம ரூப ஜகத்தும் இன்பமாய் கண்டோமோ. உவமையில்லாத ஜட சித் எங்கெங்கும் பூரணமான நித்யானந்த ஜோதி என்றும் குற்றமற்ற பெரும் கருணை என்றும் ஒப்பில்லாத ஷாட்குண்ய சிவன் என்றும் நாங்கள் செய்த திரு ஸ்துதி கேட்கவில்லையோ. எங்களை விட்டு பிரியாத தாயே மலவசமாய் அனந்தலோ திருவாய் மலர வேண்டும் என்று கூற திருவருள் சக்தி கூறிய பதில், நீங்கள் ஆழியை மாலுக்கு அருள்வதான நாதனிடத்தில் வைத்த அன்பும் இப்படியோ. கால அதீதனானாலும் எக்காலத்துக்கும் முதல் பொருளாய் நின்ற ஏக பரபிரம்ம ஸ்வரூப சிவனை, தேவியை பாகம் வைத்த சுவாமியை இடைவிடாது துதிப்பீர்களாக ஞானப் பெண்களே என்று திருவருள் சக்தி அருளியது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 9. இனி அன்பே இன்பமான சிவசக்தி அருள்வதான திருவாக்கு. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே யங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். திரோதான சக்திகள் மூல மல அன்பே இன்பமாகிய சிவசக்தியை நோக்கி கூறுகின்றன. கணவருக்குத் தோன்றி மற்றவருக்குத் தோன்றாத கற்புடைய மூல மல இன்ப ஆதார தாயே கேள். நமது நாதன் திருவடி அனாதியாயிருக்கின்ற திரிபதார்த்த அறுவகை பொருட்கும் அனாதி வியாபக பொருளே. அவ்வகை பொருள் பஞ்சகிருத்தியம் புதிதாக உற்பத்திக்கும் பரமுக்த பஞ்சகிருத்தியத்தின் பின்னும் அன்ப அடியார் அனுபூதிக்கு அத்வைதமான பெருமையன். அப்படிப்பட்ட பெருமான் தேவரீரை ஆன்ம ரக்ஷகராக பேருடைய ஸ்ரீபாத அடிமைப்பணி உடையோம் நாங்கள். தேவரீர் அடியாருக்கு அடிமையாக அவர்கள் திருவடி பணி செய்வோம், அவர்கள் திருவுள்ள பணி ஏவல் சென்னியில் புரிவோம் என்று கூற, இதற்கு சிவசக்தி
பதில் கூறுகின்றது, எனக்கு தாயான கண்மணியே கேள். இப்போது நீங்கள் அருளிய நாதன் எனக்கு காதலானவரே. அந்த நாதனை அன்பால் இன்புகந்து சொன்ன உண்மைப்படி அடிமை நாம் எல்லோரும் செய்வோம். இந்த திருவடி மகிமை எமக்கு நாதன் அருளியதால் யாதொரு துன்பமான குறைவுமில்லை என அனுபூதி பெற்றோம் ஞானப் பெண்ணே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருப்பாடல் 10. இது இன்பாதீத சிவசக்தி அருள்வதான திருப்பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திரோதான சக்திகள் அனைவரும் முன் இருப்பதான மூலமல சக்தி வெளிப்பட இன்பாதீத அருட்சக்தியை நோக்கி கூறுகின்றன. பாதாளத்தின் 7 வகை லோகமும் அதன் கீழ் சொல்லியவர்க்கான பாசஞான அளவைக்கு எட்டாத திருவடி. அடியார் பூஜிப்பதான நன்மலர் அணிவதான திருமுடி. அந்த திருமுடி அபர பரஞானம் 2 முடிவான சிவானந்த பொருள் என்று கூற, அதற்கு இன்பாதீத அருள் சக்தி பதில் கூறுகின்றது. மூலமல பிரேரக இன்ப சக்தியானது வெளியுற நின்ற திரோதான சக்திகளே கேளுங்கள். இப்போது அருளிய திருவடி திருமுடிகளை அறியாமையே பொருளானவர்களே. நமது நாதனுக்கு வடிவு அர்த்தநாரீஸ்வரன், அதுவும் தனிமையன்று. அவையே வடிவாய் பஞ்ச விம்சதி வடிவும் உண்டு. அப்படி உள்ளதாகிய திருவுருவை அளவை முதலானவைகளாலும் வேதம் முதலான ஸ்ருதிகளாலும் விண்ணில் உள்ள இந்திரன் முதலிய இறைவர்களாலும் மண்ணில் உள்ள ரிஷிகள் முதலானோராலும் துதித்தாலும் அத்துதிக்கு எட்டாத சுவாமி என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனானவன் என்ற அடியார் உள்ள கோயிலான குற்றமற்ற கோயிலிலே அந்த கோயிலே கோயிலாக உடைய சிறுபக்ஷி சாதியொத்த காரிய சக்தியானவர்களே என்னை வெளியுற அழைக்கின்றீர்கள். மல பரிபாகமாகி வருவது உள்ளது. உங்களுடன் நானும் கூடினால் நீங்களும் நானும் சேர்ந்து துதிப்பதற்கு அவன் ஒப்புடையவன் அல்லன், ஓர் ஊரன் அல்லன், உவமை இல்லி. உற்றாருண்டோ அவனுக்கு பகைவருண்டோ, எவ்வகை உண்மையால் துதிப்போம் எனது உயிரான ஞானப் பெண்ணே அருள்வாய். திருவெம்பாவையின் மற்றைய திருப்பாடல்களுக்குரிய அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.